அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 9/3/2015 மாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தி திதியானது நாள் முழுவதும் உள்ளது. சித்திரை நட்சத்திரமானது மாலை 6:08 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகமானது மாலை 6:08 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 வரை. இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது மதியம் 12 முதல் 1 வரை, பின்பு 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 11 வரை. இன்று சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். விநாயகரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். பண வரவு சிறப்பாக இருந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் 10இல் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைந்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனும் 8இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த வரவுகள் வந்தடைவதற்கு தடை தடங்கல்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலங்கள் உண்டாகும். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, 2இல் ராகு இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவரின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூட எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது சாதகமான அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 4இல் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களிடம் இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.